வணக்கம். ஃபயர்லைன் நியூஸ் முதன்மை செய்திகள் வாசிப்பது பத்மபிரியா. பிரதமர் மோடி பீகாரில் பேசிய அதே கருத்தை தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆமணியின் இல்ல திருமண விழாவில் ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். அப்போது எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் 2026 தேர்தலில் திமுக தலைமையிலான ஆட்சிதான் அமையும் என்று அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் முழுமையாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்கும் தந்திரமாகும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்கள் 35 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மீனவர்களின் வாழ்க்கையும் அவர்களது வாழ்வாதாரமும் கடலுடன் பிரிக்க முடியாத வகையில் பின்னி பிணைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிப்பதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஸ்டாலின் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியில் தலை காட்டவே அஞ்சுகிறார்கள் என்று மாநில பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். கோவையில் கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை மேற்கோள் காட்டி அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 4.5 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் ஒருவித பதற்றத்துடனேயே நமது பொழுது விடுவதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார். எந்த ஊரில் எந்த பெண்ணின் வாழ்வு சூறையாடப்பட்டதோ என்ற பயத்துடனேயே செய்தித்தாள்களை புரட்ட வேண்டி இருப்பதாக தனது எக்ஸல பக்கத்தில் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் 9ஆம் தேதி வரை தென் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிய இந்திய அணியினர் நாளை தினம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளனர். இந்திய அணி உலகக்கோப்பையை வென்றவுடன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட மோடி இந்த வெற்றி அற்புதமானது என புகழாரம் சூட்டியிருந்தார். வீராங்கனைகளின் உறுதியான மனப்பான்மை மற்றும் ஒற்றுமையை பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றி அடுத்த தலைமுறையினரை விளையாட்டுகளில் ஈடுபட ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் 20 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான மசார்-இ-ஷெரீப் அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டது. 6.3 என்ற ரிக்டர் அளவுகோலில் பதிவான நிலநடுக்கத்தால் மசார்-இ-ஷெரீப் நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இயற்கை பேரிடரால் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறியிருக்கும் அதிகாரிகள் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். வெனிசுலா நாட்டின் மீது போர் தொடுக்கும் சாத்தியக்கூறுகள் குறைந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 2 மாதமாக அமெரிக்க ராணுவம் கரிபியன் கடல் பகுதியில் போர் கப்பல்கள், போர் விமானங்கள், குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் உளவு விமானங்களை நிறுத்தி வருகிறது. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் படகுகள் மீது அமெரிக்க ராணுவம் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்கள் வருவதை தடுக்க இந்த தாக்குதல் அவசியம் என்று ட்ரம்பின் நிர்வாகம் கூறி வருகிறது. வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்வதற்கில்லை என்ற போதிலும் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.